வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போறேன்னு சொன்னா கொக்கோ பான் தான் இன்றைக்கு செய்து காட்ட போறேன். இதை வந்து நான் பகலோடையே செய்துட்டேன். ஆனா கட்டிங் வந்து நான் இதாகதான் செய்கிறேன். ஏன்னு சொன்னா இப்பதான் அந்த பான் வந்து எங்களுக்கு சரியான நிலைமையில அவனால் எடுத்து சாப்பிட்டுட்டு நிக்கிறோம். அதனால உண்மையா நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. எல்லோருமே கட்டிங்க போட்டுட்டு தான் சொல்லுவிடும். நான் வந்து பானையெல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நல்ல சொப்டா வந்தது. கண்டிப்பா இது கொக்கோ பானை நீங்களும் செய்யுங்க. உண்மையா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் இதை விரும்பி சாப்பிடுவீனா. அதோட நியூட்டலா சாக்லேட்டும் மேலால ஊற்ற போறேன். கண்டிப்பா பாருங்க, உண்மையா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வந்து சாக்லேட் பானை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. நான் வந்து செய்து முடிச்சுட்டேன். இப்போ வந்து அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால், என்னுடைய வீடியோக்கள் எல்லாரையும் பார்க்குற இவ்வளவு காலமும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குற உள்ளங்கள், பார்க்குற எல்லா உள்ளங்கள், எல்லா உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட சொன்னால் எம்மையா நல்ல ஆதரவு, நல்ல சப்போர்ட் எல்லாமே எனக்கு இருக்குது. டெய்லி கோல் எடுப்பீங்கள், எல்லாமே செய்கிறீங்க உறவுகளே. நான் யாரெண்டு எல்லாம் சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல மேலாது. ஓகே, உண்மையா சொல்கிற கட்டங்கள் வரக்குள்ள நீங்கள் வந்து என்ன சந்திக்கக்குள்ள என்னோட நின்று எப்போ வீடியோ செய்கிறீங்களோ அப்பக்கிலையெல்லாம் உங்களை நான் அவ்வளோத்துக்கு பாராட்டுவேன். என்னென்னு சொன்னால் அப்படியெல்லாம் சொல்ல இல்லாததானே. ஓகே, பெரிய ஒரு நன்றி எல்லா உறவுகளுக்கும். ஓகே, இன்னும் இருக்கிற உறவுகள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் இப்போ நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ வந்து நாங்கள் எங்களோட வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்க வீடியோக்குள்ள புதுசா வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். இந்த கோதுமை மாவு வந்து பச்சை கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறேன். 400 கிராம் எடுத்துருக்கிறேன். கொக்கோ பவுடர் வந்து தேவையான அளவு இப்போ காட்டுவேன் எவ்வளோ போடுறேன்னு சொல்லி. உப்பு தேவையான அளவு, ஈஸ்டும் வந்து தேவையான அளவு, மற்றது வந்து பட்டர், அதுவும் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம். இது வந்து நான் வந்து எங்கர் பால் தான் 2 கரண்டி, இந்த கரண்டியால் 2 கரண்டி எங்கர் பாலை மெல்லிய சுடு தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் மாவை அரைச்சி எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் எல்லாமே நான் அளந்து தான் போட்டு காட்டுவோம். அதனால் உங்களுக்கு அளவு சொல்ல இல்லை. இப்போ வந்து நாங்கள் மாவை முதல்ல அரைச்சி எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் இதை வடிவாக முதல்ல அரிச்சு எடுப்போம். இந்த கோதுமை மாவு வந்து அரிச்செடுத்தா அந்த கட்டியல் ஒன்றும் பெறாத. இப்போ வடிவாக அரிச்சு எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் கோதுமை மாவு வந்து நல்லா வடிவாக அரிச்சிட்டோம். இப்போ வந்து கிணக்க உப்பு போடக்கூடாது, இந்த உப்பு போட்டால் காணும். இப்போ வந்து அடுத்தது வந்து பட்டர் போட்டுக்கொள்ளுவோம். இந்த பட்டரும் இதால் 2 தேக்கரண்டி போட்டால் காணும். இதை வந்து நாங்கள் வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். இதுக்குள்ளே வந்து நாங்கள் மாவுக்குள்ளே வந்து பட்டர் உப்பெல்லாம் வடிவாக கலந்தாச்சு. அது இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும். இந்தியாவில் வந்து நாங்கள் இந்த எங்கர் வந்து 2 கரண்டியால் போட்டு மெல்லிய சுடு தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கிறேன் தான் இந்த பால். அதுக்குள்ளே வந்து இப்போ வந்து இந்த கரண்டியால் ஈஸ்ட் வந்து ஒரு கரண்டி போட போகிறோம் இந்த பாலுக்குள்ளே. ஓகே, இதை வந்து வடிவாக கலந்து விட வேணும். இப்போ வந்து நாங்கள் இந்த ஈஸ்ட் கலந்ததுக்கு பிறகு இதுக்குள்ளேயே இந்த சாக்லேட் பவுடரையும் போடுறேன். இதால் 2 கரண்டி போடுவோம். வடிவாக கலந்து விடுவோம். எனக்கு வந்து 2 கரண்டி காணாமல் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு கரண்டி கொக்கோ பவுடர் போடுறேன். நான் முதல் சாக்லேட் பவுடர்னு சொல்லி போட்டேன். ஓகே, எல்லாமே உண்டு தானே. கொக்கோ பவுடர் தான். இதோட மொத்தம் 3 கரண்டி இந்த கரண்டியால் போட்டிருக்கிறேன். வடிவாக கலக்க வேணும். இப்போ வந்து நாங்கள் சீனியை மறந்துட்டேன். இப்போ இந்த கப் இருக்கு தானே, இந்த கப்பால் 1.5 கப் சீனி போட போகிறேன்.
இந்தா இதுக்குள்ளேயே போட்டுறேன். இந்த ஈஸ்டுகள் எல்லாம் போட்டு அதுக்குள்ளேயே போட்டு வடிவாக கலக்குவோம். இதால் 1.5 கப் போடுறேன். இதையும் வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம். இப்போ வந்து இதுக்குள்ள கொக்கோ பவுடர், ஈஸ்ட், அந்த இப்போ 2 கரண்டி அங்கர் போட்டு மெல்லிய சுடுதண்ணியில் கரைச்சி இப்போ வந்து சீனியும் போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து நாங்கள் மிக்சி கப்பில் ஒரு கப் வச்சு அடிச்சு எடுக்க போகிறோம். இந்த மிக்சி கப்பில் விட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து நாங்கள் மிக்சியில் அடிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டோம். பாருங்கோ, இந்த கொக்கோ பவுடர் எல்லாம் நல்லா அந்த கட்டி இல்லாமல் வர்றதுக்கு நல்ல வடிவாக அடிச்சாச்சு. சீனி எல்லாம் இதுக்குள்ளே கரைஞ்சிடுது. பாருங்கோ, இப்போ வந்து நாங்கள் இதை இந்த மாவுக்குள்ளே இந்த கலந்து வச்சுக்கணும் அந்த பட்டர்கள் எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு இந்த கோதுமை மாவுக்குள்ளே இதை விட போகிறோம். கொக்கோ தண்ணியை விடுவோம். விட்டு வட்டிவாக இதை பிணைஞ்சு எடுப்போம். எங்களுக்கு இந்த கொக்கோ தண்ணி காணாட்டா நாங்கள் இதுக்கு மேலால் தண்ணி விடலாம். இந்த பாருங்க, நான் வந்து இதுக்குள்ள தண்ணி விடவே தேவையில்லை. எனக்கு வந்து உங்களுக்கு தச்சமயம் நீங்கள் அளவுக்கு எடுக்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தண்ணி விட்டு குழைக்கலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து எடுத்த பால் தண்ணி எல்லாமே காணும். இந்த பாலுக்குள்ளே விட்டு கரைச்ச தண்ணி எல்லாம் வடிவா எனக்கு காணும். பாருங்க, இந்த மாதிரிக்கு வடிவா குழைச்செடுக்க வேணும். பாருங்க, இப்போ வந்து இதுக்குள்ள நான் கொஞ்சமாக பட்டர் கொஞ்சம் பூசிட்டு இதை வடிவா மத்தி எடுக்க போகிறேன். இப்போ வந்து நாங்கள் இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம். இதில் வந்து இப்போ நாங்கள் வடிவாமத்த வேணும். இதை மாவை வந்து வடிவாமத்தி எங்களோட பதத்துக்கு எடுக்க வேணும். பாருங்கோ, இது எங்களுக்கு பட்டர் காணாண்டா எங்களுக்கு திருப்பவும் இந்த 2 கைக்கும் பட்டரை இப்போ பூசி இதில் வடிவாமத்த வேணும். இப்போ வந்து நாங்கள் திருப்பவும் பட்டர் எல்லாம் பூசி நல்ல வடிவாக மாவை அமர்த்தி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஷேப்புக்கு நாங்கள் மாவை கொண்டு வரோம். இந்த பட்டரை போடுங்க, அப்போ தான் நல்ல மாவு வந்து சொப்டாக வரும். இப்படி எப்படி நீளமாக கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு பானை சுத்த சுகமாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தட்டினதுக்கு பிறகு நாங்கள் இதை மெல்லிசா அப்படி உருட்டி எடுப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருட்டிக்கொள்ளணும். பாருங்க எப்படி வந்திருக்கேன் எனக்கு. இந்த மாதிரி உருட்டிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நாங்கள் இது மேலால் கொஞ்சம் பட்டரை பூசிக்கொள்ளுவோம். கையாலேயே பூசிக்கொள்ளலாம். நீங்கள் ப்ரஷ் இருந்தாலும் அதாலேயும் பூசிக்கொள்ளலாம். நான் வந்து கையாலேயே பூசிக்கொள்கிறேன். பூசிட்டு இஞ்சால வந்து நாங்கள் பான் வைக்கிற அச்சை பாருங்கோ, அந்த அச்சில் வந்து நல்ல வடிவாக பட்டர் எல்லாம் பூசிட்டேன். ஏற்கனவே நான் ப்ரஷ்ஷாலேயே அச்சுக்குள்ளே பட்டர் எல்லாம் பூசிட்டேன். இருந்தாலும் நீங்கள் கிடந்தா இனிமேல் பூசி விடுவோங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த பானை தூக்கி இந்த அச்சில் வச்சுக்கொள்வோம். இந்த பின்பக்கம் சுற்றின பிரதி பக்கம் இருக்குது தானே, அந்த பின்பக்கத்தை நீங்கள் அச்சுக்கு கீழ்ப்பக்கத்தை வையுங்க. அந்த அச்சு வந்து அந்த என்ன சொல்கிறோம், அந்த மா வந்து அடையாளங்கள் தெரியாமல் அதை கீழே வச்சா சரியாக வரும். இப்போ பாருங்க, எங்களுக்கு இது வந்து இனிமேல் பொங்கி கொண்டு வர வேணும். இது சரியாக இப்போ ஒரு 40 நிமிஷம்னாலும் இது இப்படியே இருக்க வேணும். நாங்கள் இதை மூடி விடுவோம். இப்போ வந்து எங்களுக்கு 40 நிமிஷம் ஆயிட்டுது. பார்த்தீங்களா, பானை வந்து எப்படி வடிவா பொங்கி வந்து நிற்குதுண்டு சூப்பராக வந்துருக்கு எங்களுக்கு கோப்பான். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு. இன்னும் பொங்கும். நாங்கள் அவனுக்குள்ள வைக்கவும் பொங்கும். இப்போ நாங்கள் அவனைய போட்டு விட்டோம் சூடாகிறதுக்கு. இப்போ நாங்கள் இதை கொண்டு போய் வைப்போம். இப்போ வந்து பாருங்க, அவன் நான் போட்டிருந்தேன். பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு எங்களுக்கு பான்.
இப்போ வந்து நாங்கள் இதை கொண்டு வச்சுக்கொள்வோம். சூடு பண்ணி வச்சுருந்தபடியா ஓகே நல்ல இதாக இருக்குது. இப்போ வந்து இது சரியா இதுவும் 45 நிமிஷம் இதுவும் வேகட்டுக்கும். இப்போ வந்து நாங்கள் இதை கூட்டிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகை வந்து 160 விடுவோம். ஏன்னா மெல்லிசா வேக வேணும். இது மேலும் கீழும் விட்டுருக்குறேன். இந்த நிமிஷம் வந்து சரியா 45 நிமிஷத்துல விட்டு விடுவோம். இப்போ வந்து நாங்கள் வேகிட்டு கொண்டு பார்ப்போம். வாவ் நல்ல வடிவா இன்னும் கூட பொங்கி நல்ல வடிவா வேகிட்டுது பாருங்க. இப்போ வந்து நாங்கள் இதை வந்து ஈக்கி வச்செல்லாம் குத்த வேண்டாம். என்னன்னு சொன்னால் இது கேக் இல்லை தானே பான் தானே எங்களுக்கு அந்த டைமுக்கு இறக்கினா சரி. இப்போ எங்களுக்கு இது வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இதை இறக்கி கொள்ளுவோம். இப்போ வந்து இது வந்து ஆறக்கு முன்ன வந்து நாங்கள் பட்டரை இப்போ மேலால் பூசி விடுவோம். இந்த பட்டரை வடிவா தொட்டு நல்ல வடிவா இந்த சூட்டோடையே நாங்கள் பூசிடுவோம். இப்போ நான் இந்த இதால் ரக்க இல்லை என்னன்னு சொன்னால் கொஞ்சம் மாற வேணும் சுடுவுது சரியா. இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பட்டர் பூசுறது வந்து சைனிங்காக இருக்கும் மேலால பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பானெல்லாம் மாறிட்டுது இருந்தாலும் மெல்லிய சூடு இருக்குதான். இப்போ வந்து நாங்கள் இந்த இப்படி ஒரு பிளேட்டில் கவுப்போம் இருக்கா கவுட்டா தான் இதால் வரும். வாவ் சூப்பராக வந்திருக்கு. இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இந்த சூப்பரா இருக்கு. இஞ்ச வேறுங்க நல்ல பஞ்சா வந்திருக்கு. இஞ்ச என்ன இஞ்சு நல்ல சூப்பரா இருக்கு. சூப்பரா நல்ல சாஃப்டாகவும் வந்துருக்கு. பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன் என்ன பாப்பா ஒரு கையுமே. நம்ம வந்து நியூட்டலாக தான் மேலே அளவிட போகிறேன். என்ன சொன்னால் வடிவாயம் இருக்கும். இதுக்குள்ளே ஏற்கனவே இனிப்பெல்லாம் போட்டு தான் நான் பான் செய்திருக்கிறேன். இருந்தாலும் நியூட்டல் அனுப்பிட சாப்பிடணும் நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா சாக்லேட்டுன்னா இந்த நியூட்டலாக தான் நாங்கள் விடுறோம். இது ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பமாக இருக்கும். அதனால் இப்படி விட்டுட்டு பார்த்தீங்களா ஓகே எங்களுக்கு இனிமேல் காணும் விட்டது காணும். இனிமேல் இதை நாங்கள் இனிமேல் வெட்டுவோமா. இப்போ வந்து நாங்கள் 10 சட்டி பாதியாக வெட்டுவோம். சொப்டாவும் இருக்குது. இந்த மேலால நியூட்டலாவையும் விட்டாச்சு. வாவ் சூப்பரா வந்திருக்கு. இந்த பாத்தீங்களா இன்னும் சொப்டாண்டு சூப்பரா நல்லா எனக்கு நியூட்டலா இல்ல பூசி போட்டோம் மேல நியூட்டலா உள்ள சொப்ட பாருங்க சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா எல்லாத்தையும் வெட்டினா தான் எல்லாரும் பிரிச்சு சாப்பிடலாம். மிச்சத்துக்கு நியூட்டலாவை விட்டு விட்டோம் பிடிச்சி அது தெரியும் தானே. நியூட்டலா விட்டா என்ன செய்யணும் இந்த துண்டை காட்டுவோம். இஞ்சி பாருங்க சொல்றான் கேக் மாதிரி கிடக்கு. கேக் மாதிரிங்க இந்த பாருங்க உங்களுக்கே தெரியும். இஞ்சி எப்படி இருக்கு சொப்டா சொப்டானே சும்மா அந்த மாதிரி சாப்பிட போறோம். ஒன்று அடுத்து இப்ப சாப்பிட போறோம். வாங்கோ இப்ப எல்லாம் நியூட்டலா ஒரு பக்கம் தம்பி வாங்க தம்பி ஓடியாங்க ஓடியாங்க. கையில எல்லாம் நியூட்டலா ஒன்னும் செய்யலாது. நான் வந்து கை கழுவணும் சாப்பிடுவோம் கையோட சாப்பிடுவோம். இந்தாங்க நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க. இந்த கடியாக எடுப்பு கொஞ்சம் வேறுங்க காட்டுங்க. இஞ்ச வேறுங்க சூப்பரா வந்திருக்கு எங்களுக்கு பாத்தீங்களா சூப்பரா இஞ்சி இப்படி உள்ளுக்குள்ள எல்லாம் சூப்பரா இருக்கு. இப்ப வந்து கூட சாப்பிடாது பிச்சு சாப்பிடுவோம். ஏன்னாடா வெட்டு நியூட்டலா இல்லாத பூசி விட்டுட்டேன். இங்க சொப்டா சொப் இங்க பாருங்க இந்த காட்டுங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ள சொப்ட பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தா அவ்வளோங்க எப்படி சொப்டா இருக்கு சூப்பரா சாப்பிடுவோம். தம்பி வேற இல்லையா ஓடியாங்க நல்லா இருக்கு. எந்த கையெல்லாம் நியூட்டலாவா பான்ல எப்படி வந்து பிஞ்சு வந்துருக்கு சூப்பரா இருக்குண்ணா. கேக்கு துணி நினைக்கிறாங்க. ஓடியாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க கடிங்க தம்பி. அவருக்குண்டே காய்ச்சல் குணம் அதால அவர் தெரியா ஒரு வே வேண்டுங்கோ. சரியா அவர்
கொஞ்சம் அந்த சுத்திர அந்த அந்த படபடியா அப்படியே வரும் காலுங்க காலுங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க ஆமா அந்த மாதிரி தான் பாத்தீங்களா அடுத்த படம் இங்க அப்படி ஒவ்வொரு படையா அப்படி ஒரு இங்க இங்க சூப்பர் பாத்தீங்களா நீங்களும் மெதர் கண்டுபிடிச்சிட்டீங்களா எல்லாரும் சோப் நல்ல சோப்டா இருக்குங்க உண்மையா இப்படி இப்படி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன் இது நியூட்டலா நீங்க மேலால விடணும் இல்ல நாங்க டேஸ்டா இருக்கணும் இது அந்த சுவாஸ் பேக்கரியில அந்த கேக் வாங்குவோம் கொக்கோ கேக் அண்டு அந்த மாதிரி கிடைக்கல நல்ல டேஸ்டா ஓய் வாங்க யாருக்கு சாப்பாடு வேண்டாமா இது வந்து வெளிநாட்டுல உள்ள எல்லாரும் செய்யலாம் சிம்பிளா அந்த வீட்டுல விழுந்து போச்சு அது இருக்கட்டும் சேர்ப்போம் அந்த அவன் எல்லாம் இருக்கு தானே உங்கள்கிட்ட எல்லாரும் இந்த மேலே பார்த்து கண்டிப்பா இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு என்னன்னு சொல்றது யாவன் பாயே வராதான் அப்படி டேஸ்டா இருக்கு இன்னைக்கு எனக்கு வேற வேற பார்சல் வேலையிலும் ஓடிக்கொண்டிருந்ததால இதையும் பார்த்து அதையும் பார்த்து சரியா 25 அரிசிமா வறுத்து வச்சுக்க 25 கிலோ அரிசிமா இவர் தான் கூட வறுத்தவர் களைச்சு போனார் நாங்கள் பேருந்து நானும் வந்து இந்த உளுந்து எல்லாம் பறுத்து உளுத்தமாங்கட்டு எல்லாம் பறுத்துக்கிறது எல்லாம் முடிச்சு போட்டு இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தானே தெரியும் தானே இதுக்கு கொஞ்ச நேரம் இந்த அதே ஒரு கால் என்னன்னு சொல்றது அந்த குழச்சி வைக்கிறது இல்ல 40 நிமிஷம் அப்படி வச்சு முதல் ஒரு சொல்லி பேருந்து வச்சு பேருந்து அவங்கள வச்சு எல்லாம் செஞ்சு கொஞ்சம் வேலைப்பாடுதான் ஆனா நல்ல டேஸ்டா இருக்கு கண்டிப்பா இது வந்து என்ன கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லலாம் இது என்ன எல்லாமே சேர்ந்த ஒரு கிழமை கேக் சொல்லலாம் பான் சொல்லலாம் நாங்க பான் தான் செஞ்சாங்க ஆனா நல்ல சுவிஸ் ரோல் மாதிரி நல்ல சொப்டா இருக்கு எல்லாம் காட்டிட்டேன் சொப்ட் எல்லாம் அமர்த்தி காட்டிட்டேன் நல்லா இருக்கு நான் திருப்பியும் காட்டவா இந்த வேறுங்கோ எப்படி இருக்கு களிப்பாத்தினா அப்படி வராது வராது சூப்பரா இருக்கு எங்களுக்கு ஓகே இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் என்ன வயசுல போறீங்களா வாங்க சரியா ஓகே இது வந்து உங்களுக்கு பிடிக்கும் என்ன தம்பி வாங்க என்னமா பிரியாணி செய்யட்டான் நல்ல பிரியாணி செய்யட்டுக்குமா ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்